மறுவால போய் முடிப்போம் 7000. தவாஃபு மாதிரி ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்தா தான் ஒண்ணு, அது தவாஃபுல தான். இங்க அப்படி கிடையாது. இங்கேருந்து போயிட்டுங்களாக 1000, அங்கேருந்து திரும்பிட்டுங்களாக 2000. அப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறது சஃபாவுலவா இருக்கும், நீங்க முடிக்கிறது மறுவால தான் நீங்க முடிப்பீங்க. இதுக்கு ஒது இருக்குன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒது இருந்தா நல்லது, சுன்னத்து. ஒரு ஆளுக்கு ஒது இல்ல, ஒது இல்லாம செஞ்சாலும் கூடத்தான் செய்யும். தவாஃபுக்கு தான் ஒது கட்டாயம் இருக்கணும், இது ஒது இல்லாம கூடத்தான் செய்யும். ஆனா ஒதுவோடு இருக்கிறது தான் நல்லது, சுன்னத்தான காரியம். இப்படி போகும் பொழுது போற வழியில மீலைனில் அஹ்லரைன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு அடையாளத்துக்கு பச்சை டியூப்லைட் வச்சிருக்கிறாங்க. பச்சை நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க, சஃபாவுல இருந்து போய்கிட்டே இருக்கீங்க மறுவாக்கு, இடையில ஒரு பச்சை டியூப்லைட் ஆரம்பிக்கும். அந்த லைட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டம் போனோன்னு டியூப்லைட் முடியும். இந்த டியூப்லைட் பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் விரைந்து செல்ல வேண்டும், கொஞ்சம் வேகமா ஓடணும். இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை. இங்கேயும் அப்படிதான், ஓடுறது பெண்கள் ஓடக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் ஓடணும். போகும்போது அப்படிதான். திரும்பி வரும்போது அந்த பச்சை லைட் வருதா, வேகமா ஓடட்டும். பச்சை லைட் முடிஞ்சிச்சா நிப்பாட்டிட்டோம், சாதாரணமா நடந்து போட்டும். இப்படி ஒவ்வொரு தடவையும் அப்படி செய்யணும். இந்த விரைந்து ஓடுற இடத்துக்கு தான் பச்சை லைட் அடையாளமா வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமா ஓடினார்கள். இப்பதாங்க நமக்கு எல்லாமே சமத்தர ஆக்கி வச்சிருக்கிறாங்க, நமக்கு லேசாகி போச்சு. ஆனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய நேரத்தில் ரெண்டு மலையில, அப்ப இடையில ஒரு பள்ளத்தாக்கு, இது சஃபா, அங்கிட்டு மறுவா, இடையில பள்ளத்தாக்கு, இந்த தண்ணி ஓடுற இடம் வாதின்னு சொல்லுவாங்க, ஓடை அப்படின்னு. அந்த இடம் வந்தோடனே தான் ஸ்பீடா ஓடினாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். மழை வந்துட்டா மெதுவா தான் ஏற முடியும், இங்கிட்ட மழை தான் மெதுவா ஏற முடியும். அவங்க மெதுவா ஓடுன நடந்த இடத்து நீங்களும் மெதுவா நடங்க. அவங்க வேகமா போனாங்கல்ல, நீங்களும் வேகமா போங்க. அடையாளத்துக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க. நமக்கு இப்ப எல்லாம் ஒன்னா தெரியும். ஏன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர், அவங்க ஓடுனது தண்ணிக்கு தான். அல்லாஹ் என்ன வச்சுட்டான், என்னுடைய நேசர் தண்ணீருக்காக ஓடுனாங்க, அதை நான் உங்களுக்கு இபாதத்தாக வணக்கமாக ஆக்கிவிட்டேன் அப்படின்னா நமக்கு வணக்கமாகி போச்சது. இப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி செய்யணும். சரி, சஃபாவுல மறுவாக்கு போனீங்கல்லங்க, அந்த மறுவாக்கு போன பிறகு அங்கேயும் காபா திரும்பி பார்க்கணும். ஒரு தடவை இங்கேயும் போறீங்க, மறுவாக்கு போய் ஏறியாச்சு, முடிந்த அளவு உயரத்துக்கு போங்க, முடிந்த அளவுக்கு போய் காபா பாருங்க, அங்கேயும் துவா செய்யுங்க, அதுவும் துவா கபூல் ஆகிற இடம். அங்க அவர் திரும்பி வாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையிலும் நீங்க போகும்போதும் வரும்போதும் 2 இடத்துலயும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ எங்க முடியுது, மறுவாவில தான் முடியுது. இந்த சை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதும் இதை கண்டினியூ பண்ண அவசியம் கிடையாது. டயர்டு ஏற்பட்டுச்சு, ஓய்வு எடுக்கணுமா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க. சரி, நீங்க போய்கிட்டே இருக்கும்போது தொழுக, ஏன்னா அங்கெல்லாம் தொழுகை நடக்கும்ல, அதுவும் பள்ளிக்குள்ள தானே இருக்குது. அவ காமத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா சை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தொழுகையோட சேருங்க. தொழுது முடிஞ்சோன்னா எந்த இடத்துல விட்டீங்களோ அங்க ஆரம்பிச்சுக்கிறங்க. மறுவாவில முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடியது, உம்ராவுல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டே வந்துட்டீங்க, ஒன்னே ஒண்ணுதான் இப்ப பாக்கி, அதுதான் தலைமுடி இறக்குறது. அதுதான் அவங்க நீங்க மறுவாவில தான் முடியுது, அங்கதான் அதை செய்யணுங்கிறதுனால மறுவா முடிகிற இடத்திலேயே அங்க நிறைய சலூன் கடைகளா இருக்கு. ஏதோ ஒரு சலூன் கடைக்கு போயிருங்க, போய் முடிய இறக்கிறது. முடிய ஃபுல்லா இறக்கிறது நல்லது இல்லையா? ஹனபி மதபா இருந்தா இருக்கிற முடியல 4ல் ஒரு பகுதி எடுத்துடணும், மொத்தம் முடியல 4 ஒரு பகுதி எடுத்துடணும். ஹனபி மதபா இருந்தா, ஷாஃபி மதபா இருந்தா 3 முடி எடுத்தாலே போதும். ஆனா 2 மதுஹப்லயும் மொட்டை அடிக்கிறதே தான் சிறந்தது. சல்லல்லாஹு மொட்டை அடித்தவங்களும் துவா செஞ்சிருக்கிறாங்க தனியா, அதனால அதுதான் ரொம்ப சிறந்தது. முடி இப்படி குறைத்து கொண்டாலும் போதுமானது. பெண்களாக இருந்தா மொத்த முடிய எடுத்துக்கணும், மொத்தமா எடுத்துக்கிட்டு அந்த முடியுடைய நுனி பகுதியில 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணா போதும். பெண்களுக்கு மட்டும் அந்த சட்டம். இந்த மொட்டை அடிக்கிறது 4ல் ஒரு பகுதி எடுக்கிறது அனுமதியுடைய சட்டமெல்லாம் ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு கடைசியில நுனி பகுதியில இன்ச் பண்ணா ஒவ்வொரு தடவையும். இப்ப இதோட உங்களுக்கு உம்ராவுடைய காரியம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு சுக்குருக்கா வேண்டி 2 ரக்காத் தொழணும். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு வணக்கத்தை செய்யற பாக்கியத்தை நமக்கு தந்தான். உடனே சுக்குருக்கான் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை தந்த, உன்னோட இல்லத்துக்கு என்ன கூட்டுவிட்டு வந்த, இந்த புனிதமிக்க வணக்கத்தை செய்ய வச்ச, உனக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி சுக்குருக்கு ஒரு 2 ரக்காத் தொழுங்க. இப்ப இதுக்கு பிறகு நீங்க ஆர்டினரி மேன் ஆயிட்டீங்க, நார்மலுக்கு வந்தீங்க. நம்மள மாதிரி பேண்ட் போடலாம், அதே போல லுங்கி உடுத்தலாம், சட்டம் போடலாம். ஏன்னா ஏறாமலே சட்டம் முடிஞ்சு போச்சு. சரி, ஹஜ்ஜுடைய காலம் வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், இதே போல பல உம்ராவை நீங்க செய்யலாம். எப்படி, அங்க மக்காவுக்கு நம்ம போயிட்டனால அங்க உம்ரா நிறைவேற்றதா இருந்தா தன்ஐம்னு ஒரு இடம் இருக்கு, மஸ்ஜித் ஆயிஷான்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பள்ளியாசல கட்டப்பட்டிருக்கு, அந்த பள்ளியாசல் பேர் மஸ்ஜித் ஆயிஷா. மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு நீங்க போகணும். அங்க போய் ஏறாம் கட்டி நியத்து வச்சு, நம்ம ஏற்கனவே சொன்னோம்லங்க, இந்த ஏறாம் கட்டுறதுக்குள்ள மெத்தட் எல்லாம் சொன்னோம்ல ஆரம்பத்துல, அது எல்லாம் செய்யுங்க.
குளிக்கிறது, இல்லாவிட்டா முடியாவிட்டா உதவி செஞ்சு கொள்றது, ஏறாமட்ட ட்ரெஸ்ஸை போடுறது, 2 ரக்காத் தொழுவுறது, தொழுவும் பொழுது தலை மறைச்சுக்கிறது, தொழுது முடிஞ்ச உடனே நியத்து வைக்கிறது, உம்ராவுடைய காரியத்தை நான் செய்யறேன், உடனே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிடுறது. அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இதை அந்த மஸ்ஜித் ஆயிஷால போய் செய்யுங்க, வந்துருங்க காபாவுக்கு 7 தடவை தவாஃப் செய்யுங்க. நம்ம சொன்ன மாதிரி முதல் 3 சுற்றுல ரமல் செய்யுங்க, 7 சுற்றுலையும் இல்திபா பண்ணுங்க அந்த ட்ரெஸ்ல. நம்ம சொன்ன கதை முடிஞ்சு விட்டு 2 ரக்காத் தொழுவுங்க அங்க மகாம் இப்ராஹிம்ல. அப்புறம் ஜம்சம் தண்ணீரை குடிங்க. அப்புறம் முல்தசம்ங்கிற இடத்துக்கு வாங்க, துவா செய்யுங்க, ஹஜ்ரல் அஸ்வத முத்தமிடுங்க, சபாக்கு போயிருங்க, 7 தடவை தொங்கோட்டம் ஓடுங்க, முடி இறக்குங்க, முடிஞ்சு போச்சு ஒரு உம்ரா. இப்படி நீங்க மக்காவில் இருக்கும் போதெல்லாம் உம்ராவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். குறைஞ்சது ஒரு உம்ரா செய்யலாம், ஒரு நாளைக்கு ஒரு உம்ரா செய்யலாம். நம்ம நினைப்போம் பலது செய்வோம் நினைப்போம், கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா சஃபாவும் மர்வாக்கும் மத்தியில 7 தடவை ஓடுறதுங்கிறது ஏறத்தாழ ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்துடும். அப்ப அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் சிரமமான காரியம். அப்ப தவாஃப் வேற செய்ய வேண்டியிருக்கு. தவாஃபுங்கிறது கிட்டையே போய்கிட்டா பரவாயில்லை, கொஞ்சம் தொலைவில் போனாக்கா அதுவும் கிலோமீட்டர் கணக்கில் தான் வந்துடும் 7 தடவை சுத்தும் பொழுது. ஒரு சிரமமான காரியம். ஆனா ஒரு நாளைக்கு ஒண்ணு வச்சுக்கிறேங்க, ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கும் பொழுது இந்த கஷ்டம் செய்ய வேணாம், நார்மலா இருங்க. ஏன்னா ஹஜ்ஜுக்கு நம்ம உடம்ப நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். ரொம்ப அதிகமான வணக்கம் செய்யறேன்னு சொல்லி நம்ம டயர்ட் ஆக்கிட்டு அந்த 5 நாள் ஹஜ்ஜுடைய நாள் 5 நாள் இருக்கு, அங்க போய் கஷ்டப்படுத்த கூடாது. நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கே சிரமமா இருக்கும். அந்த மினாவில் தங்குறது, அரபாவில் தங்க ரொம்ப கஷ்டப்படணும். மக்காவில் நாட்டு தங்கும் போது சுகமா இருப்போம், அந்த 5 நாள் கடுமையான கஷ்டமா இருக்கும் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு. இப்ப ஏதாவது உடல்ல வந்துருச்சு வச்சுக்கிறோங்க, சரி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துச்சுன்னா ரொம்ப வாயில நம்ம சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஹஜ்ஜுடைய நாள் நெருங்க 5 நாள், ஒரு வாரம் இருக்குதா, நீங்க இந்த உம்ரா போக்குவரத்து எல்லாம் நிப்பாட்டி விட்டு வணக்கம் குறிப்பிட்ட தவாஃப் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, உடம்ப நல்லா வச்சுக்கிறீங்க. இப்ப இதுதான் உம்ரா. நீங்க எத்தனை உம்ரா செய்யலாம். இந்த உம்ராவை செய்யும் பொழுது நமக்கா செய்யலாம், மத்தவங்களுக்காக செய்யலாம். ஃபர்ஸ்ட் தான் நமக்கா செஞ்சிட்டோம், அதுக்கு மேல நீங்க செய்றீங்களா உங்களுக்காக செய்யுங்க, பிரச்சனை இல்லை. மத்தவங்களுக்காக செய்யலாம். முதலாக தான் நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு, எங்க போனது உம்ரா நமக்காக தானே நியத்து வச்சுக்கிட்டோம், நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. அடுத்து இருக்கக்கூடிய உம்ராவையெல்லாம் நம்முடைய தாய் தந்தைக்கு செய்யலாம், நம்ம உட்டா உணவுகளுக்கு செய்யலாம், நம்ம உயிர் மேலான நாயக்கன் சல்லல்லாஹு அவங்களுக்கு செய்யலாம், மஹீதுன் அப்துல் காதிர் ஜெயலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களுக்கு செய்யலாம், நம்முடைய ஷேகுமார்களுக்கு செய்யலாம், நம்முடைய உற்ற நண்பர்களுக்கு செய்யலாம். யாராருக்கு நம்ம செய்ய நினைக்கிறோமோ அப்போ அவங்களுக்கு செய்யலாம். அப்போ அவன் உம்ரா நியத்து வைக்கும் பொழுது அவன் நியத்து கொண்டு வந்துடணும். உதாரணத்துக்கு நம்ம உம்ரா நிக்க போறோம், என் தந்தைக்காக பேரை சொல்லி உங்களுக்காக இந்த உம்ராவை நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு தெளிவா சொல்லிட வேண்டியதுதான். இப்ப அவ்வளவு நீங்க உம்ரா செய்வீங்க, அந்த நிலைமையெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்படி நீங்க இருக்கிற அந்த உம்ராவை எல்லாம் நீங்க யாருக்கு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களுக்கும் செஞ்சுக்கிறீங்க. இது உம்ரா. இது அல்லாம நீங்க அன்றாடம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா தவாஃப், வெறும் தவாஃப். இது தவாஃப் நஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தஹியத்துன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க எப்பவெல்லாம் தொழுகைக்காக மஸ்ஜித் ஹரமுக்குள்ள போறீங்களோ போன உடனே உட்காராம 7 தடவை சுத்தி வந்திருக்க ஒரு தவாஃப். இது தஹியத்துடைய தவாஃப். இந்த தவாஃபா இருந்தாலும் சரி, அதே போல நீங்க தொழுதுட்டீங்க, பள்ளிக்குள்ள இருக்கிறீங்க, நம்ம தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நினைக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. இது நஃபில். 7 தடவை சுத்திட்டீங்களா ஒரு தவாஃப், இன்னொரு தடவை 7 தடவை சுத்திட்டீங்களா ஒரு தவாஃப். இந்த தவாஃப்ல இதெல்லாம் கிடையாதுங்க, இந்த ரமல் இல்துபாலாம் கிடையாது. அதாவது இந்த குதித்து ஓடுறது, இந்த ட்ரெஸ் இப்படி போடுறது, இதான் வேறம் கூட இல்லாம தானே இந்த தவாஃபெல்லாம் சட்டை போட்டுக்கிட்டே செய்யலாம். நம்ம தானமா தொழிலுக்கு வருவோம், சாதாரண மேலதான் இருப்போம், வந்தோன்னா தவாஃப் பண்ணுவோம். அப்ப இந்த குதித்து ஓடுறதெல்லாம் கிடையாது. ஏன் அதுக்கு பிறகு நம்ம சை செய்ய போறது இல்லை, இதுக்கு செய்யலாம் கிடையாது. வருவோம் ஹஜ்ருல் அஸ்வத் மூளை, உதாரணத்துக்கு சொல்ல வரேன், தஹியத்துல் மஸ்ஜித் தவாஃப் வைங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிற்கு மூளைக்கு வந்துட்டீங்க, அந்த உங்க ரைட் சைடுல அந்த கல்லை வச்சுக்கிட்டீங்க, நியத்து வைக்கிறீங்க. இப்ப என்ன நியத்து? தஹியத்துடைய தவாஃப் நான் செய்ய போறேன், யா அல்லாஹ் இதை லேசாக்கு கபூல் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேரா வர்றீங்க, அதை பார்த்து முத்தமிடுறீங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த ரமல் கடை